72 வருஷங்களுக்கு முன்னால வந்த ஒரு சிறுகதை. இதே மாதிரியே 60 வருஷம், 70 வருஷம் பழைய கதைகள நீங்க நம்ம சேனல்ல கேட்டிருந்தீங்கன்னா, சின்ன வயசு பெண்கள வயசான கணவன்மார்களுக்கு 2ஆம் தாரமா கட்டிக் குடுக்குறது ரொம்ப சர்வசாதாரணமா இருந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியும். இந்த கதையும் அந்த மாதிரி ஒரு கதை தான். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திருமதி கி. சரஸ்வதி அவர்கள் எழுதிய முடிக்காத கடிதம் என்ற சிறுகதையத்தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். வாசல் பக்கத்துல விளையாடிக்கிட்டு இருந்த கோபு, அக்கா உனக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு, எழுத்த பார்த்தா உங்க வீட்டுக்காரர் தான் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை அவ பக்கத்துல போட்டான். பார்வதி அப்பதான் சாப்பிட்டுட்டு படுத்துக்கிட்டு இருந்தா. எனக்கா கடிதமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஆச்சரியத்தோட அந்த கடிதத்தை கையில எடுத்தா பார்வதி. கல்யாணம் முடிஞ்சு இந்த 6 வருஷங்கள்ல இதுவரைக்கும் அவளுடைய கணவன் அவளுக்கு கடிதம் எழுதுனதே இல்லை. முதல் குழந்தை பிறந்தப்போ 1 வருஷம் கழிச்சு தான் அவளை அவங்க அப்பா அம்மா புகுந்த வீட்டுக்கு அனுப்புனாங்க. சின்ன பொண்ணு, அங்கேயும் கூட யாரும் பெரியவங்களும் இல்லை. குழந்தைய தனியா வச்சுக்கிட்டு அவ தவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவளோட தாய் அவளை கணவன் வீட்டுக்கு அனுப்ப மறுத்துட்டா. பார்வதியோட கணவரும் அதை மறுத்து எதுவுமே சொல்லல. தனியா அவளுக்குன்னு கடிதம் எதுவும் அவர் எழுதவும் இல்லை. அவளும் கவலை இல்லாம பிறந்த வீட்டுல இருந்துட்டு போனா. அவ பிறந்த வீட்டுல இருந்தப்போ எப்பவாவது அவளுடைய கணவர்கிட்ட இருந்து நலம் விசாரிச்சு கடிதம் வரும். அதுவும் அவளுக்கு இல்லை, அவளுடைய அப்பாவுக்கு. அதை அவங்க அப்பா வாசிச்சு சொல்லும்போது கூட அவ அவ்வளவா கவனிக்க மாட்டா. அவளுக்கு கணவர்கிட்ட அவ்வளவு அலட்சியம் இருந்ததா நினைக்க வேண்டாம். அது ஒரு விதமான கூச்சம், சங்கோஜம். பிறந்த வீட்டு மனுஷங்களுக்கு முன்னால கணவர்கிட்ட தனக்கு இருக்கிற அக்கறையையும் ஆசையையும் தெரிவிக்கிறதுல இருக்கிற கூச்சம். அது மட்டும் இல்லாம வயசு போன கணவன்கிட்ட இவளுக்கு ஆசையை பாரு அப்படின்னு அவங்க பரிகாசமா நினைச்சிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற எண்ணமும் தோணும். இப்ப கூட அவ தம்பி கோபு, என்ன உங்க வீட்டுக்காரருக்கு சின்ன பிள்ளைத்தனம் திரும்பிட்டது போல இருக்கே, கடிதம்லாம் எழுத கிளம்பிட்டாரு அப்படின்னு சொன்னதும் கடிதத்தை பிரிச்சு பார்க்க கூட அவளுக்கு அவமானமா இருந்தது. அதை படிக்கணுங்கிற ஆவல் சட்டுன்னு தணிஞ்சு போயிருச்சு. இவ்வளவு நாள் இல்லாம அவர் இப்ப திடீர்னு கடிதம் எதுக்கு எழுதணும்? ஏதாவது காரணம் இருக்கணும். அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் அவளுடைய மனசுல இருந்தது. ஆனா மற்றவங்களுடைய பரிகாசத்தை நினைச்ச உடனே அது உடனே அடங்கி போச்சு. பார்வதி நல்ல அழகு. ஆனா அழகு மட்டும் இருந்தா போதுமா? இந்த காலத்துல பணமும் தானே முக்கியமா தேவைப்படுது. 4-5 பெண்களும் 4-5 ஆண் பிள்ளைகளும் கொண்ட பெரிய குடும்பத்துல பார்வதிக்கு முன்னால பிறந்திருந்த 4 பெண்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து பையன்களை படிக்க வச்சு அவங்க அப்பா ரொம்பவும் கை சளைச்சு போய் இருந்தாரு. இவ்வளவு காலமா அலைஞ்சு திரிஞ்சு வரன் தேடினதுல அவருக்கு அலுப்பு ஏற்பட்டு போச்சு. இன்னும் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சாகணுமே, இந்த தொல்லைக்கு முடிவே இல்லையா அப்படின்னு அவர் மனசு சோர்ந்திருந்த சமயத்துல அவரோட மனைவியோட ஒன்று விட்ட தம்பி ஒருத்தரோட மனைவி இறந்து போயிட்டா. அவரு 2ஆம் தாரமா பார்வதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்படி கேட்டிருந்தாரு. அவர் ஏற்கனவே நல்ல சொத்துக்காரர். மூத்த சம்சாரம் குழந்தைகள் இல்லாமலே இறந்து போயிட்டா. நல்ல மனுஷர், வசதியான குடும்பம். அவங்க வீட்டில் அவருக்குன்னு வேற மனுஷங்க யாரும் கிடையாது. இதனாலேயே அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனால் வயசு கொஞ்சம் அதிகம்தான். அதை பற்றி தான் கொஞ்சம் யோசிச்சாரு பார்வதியோட அப்பா. ஆனால் அவரோட மனைவி அதுக்கேற்ற மாதிரி சமாதானம் சொல்லிட்டா. சின்ன வயசு, நல்ல வசதி எல்லாம் சேர்ந்து கிடைக்குமா அப்படின்னு மனைவி சொன்னதும் அவரோட அலுப்பும் சேர்ந்து அவரோட முயற்சியை அந்த பக்கமாக தள்ளி விட்டுருச்சு. அந்த கல்யாணத்தில் பார்வதிக்கு சம்மதம் தானா? அதை யார் கேட்டது? பெண்களை கேட்டு கல்யாணம் நடத்துகிற வழக்கம் கொஞ்ச காலத்துக்கு முன்னால் வரைக்கும் நம்ம குடும்பங்களில் கிடையவே கிடையாது. அப்பா அம்மாக்களாக பார்த்து செய்கிறது தானே பரம்பரை வழக்கம். ஒரு கிராமத்தில் வயசு வந்த பெண்ணை வச்சுக்கிட்டு காலம் தள்ளுறது லேசான காரியம் இல்லை. ஊரார் பேசுகிற அபவாதம் கொஞ்சம் நஞ்சமா? இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா அதிலிருந்து தான் விடுபடலாம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் மூழ்கி போனா பார்வதியோட அம்மா. அவளுடைய அப்பாவோ, கடவுள் தான் நம்முடைய கஷ்ட காலத்தை அறிஞ்சு இந்த வரனை அனுப்பி வச்சிருக்காரு, எல்லாம் அனுகூலமா இருக்கு, இல்லாட்டா நம்முடைய குதிகால் தேய மறுபடியும் மாப்பிள்ளையை தேடி யாத்திரை பண்ண வேண்டி இருந்திருக்கும்.
பணத்துக்கு தான் நாம எங்க போறது? விடுதலை கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷத்துல இருந்தார் பார்வதியோட அப்பா. ஆனா அந்த கல்யாணத்துல பார்வதிக்கு வெறுப்பா? அதெல்லாம் இல்ல. தனக்குன்னு தனியா எந்த உணர்ச்சியும் அவகிட்ட இல்ல. அப்பா சொல்றாரு, அம்மா திருப்தியா இருக்கா, கூட பிறந்தவங்களுக்கும் சம்மதம். இது நமக்கும் சம்மதமாத்தானே இருக்கணும் அப்படின்னு நினைச்சது அவளோட மனசு. அவ அது வரைக்கும் அப்படித்தான் நினைக்க பழகி இருந்தா. ஆனி மாத கடைசி. எல்லாம் சீக்கிரமே ஏற்பாடாயிருச்சு. கல்யாண முகூர்த்தமும் வச்சாச்சு. கல்யாணத்துக்கு முந்தின நாள் நிச்சயதார்த்தத்துக்காக பார்வதியை அவளோட அக்கா அலங்கரிச்சுக்கிட்டு இருந்தா. புது புடவையும் ஆபரணங்களுமா பார்வதி ரொம்ப அழகா இருந்தா. தங்கையோட அந்த அழகை பார்க்கும்போது அவங்க அக்கா மனசுல என்னவோ தோணுச்சு. மனசுல உணர்ச்சி பொங்கிச்சு. அவளால அடக்க முடியல. என்ன இருந்தாலும் நம்ம பார்வதியோட அழகுக்கு இப்படி ஒரு புருஷன் அமைஞ்சிருக்க வேண்டாம். இளைய தாரமா வாழ்க்கப்படாம இருந்திருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தைகள் அவளை அறியாமலே அவளுடைய வாயிலிருந்து வந்துருச்சு. அக்காவோட அந்த வார்த்தைகள் பார்வதியோட மனசை போய் தச்சுது. அழகுங்கிற வார்த்தையும் இளைய தாரங்கிற வார்த்தையும் ஒன்றுக்கு ஒன்று பொருத்தமில்லாததுங்கிறத அப்போதான் அவள் ஒரு வாரம் உணர்ந்தா. அழகுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். ஆனால் இளைய மனைவிங்கிற பதவி பெரிய அவமானம். அழகை பலி கொடுக்கறதுக்கு அந்த பதவி படைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி எண்ணங்களால பார்வதியோட மனசுல வேதனை உண்டாச்சு. தான் ரெண்டாம் தாரமா வாழ்க்கப்பட போறோங்கிற விஷயம் அவளுக்கு ஏற்கனவே தெரியாதா என்ன? நல்லா தெரியும். தன்னை கல்யாணம் பண்ணிக்க போற கணவருக்கு 45 வயசுங்கிறதும் தெரியும். ஆனா அந்த விஷயங்களை அவ தடைகளா நினைக்கல. ரெண்டாம் தாரமா இருந்தாதான் என்ன? அவளுடைய அக்காக்கள்ல ஒருத்தியே ரெண்டாம் தாரமா வாழ்க்கப்பட்டு சௌக்கியமா இருக்கா. ரெண்டாம் தாரமா வாழ்க்கப்பட்டவங்க கணவன்மாரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு வீட்டுக்கு ராணியா குடும்ப ராஜ்யத்தை நடத்துற கதைகளை அனுபவசாலிகளான கிழவிகள் பார்வதியோட காதல படுற மாதிரி அவளோட அம்மா கிட்ட சொல்றத அவ கேட்டிருக்கா. இதனால அவளுக்கு பெருசா எந்த குறையும் தோணல. ஆனா இப்போ அக்கா சொன்ன வார்த்தைகள் அக்காவோட இதயத்திலிருந்து வந்தது. அது பார்வதியை ஒரு கலக்கு கலக்கிருச்சு. நிச்சயதார்த்தத்துக்கு மாப்பிள்ளை பெண் வீட்டுக்கு வர்ற வழக்கம் இல்லை. மறுநாள் மாலை மாத்திரப்போதான் பார்வதி முதலா தன்னுடைய கணவனை பார்த்தா. அவரோட தோற்றம் அவளுடைய மனசுல வருத்தத்தை அதிகப்படுத்திச்சு. வழுக்க விழுந்த தலை, மாநிற உடம்பு, கொஞ்சம் தொந்தி விழுந்த உடம்பு, இதெல்லாம் அவருடைய வயசை இன்னும் கொஞ்சம் அதிகமாவே காட்டுச்சு. ஆனா அவருடைய தோற்றத்துல ஒரு கம்பீரம் இருந்தது. ஆனா அது பார்வதியோட மனசுல ஏமாற்றத்தை தான் உண்டாக்குச்சு. அவரை கடைக்கண்ணால பார்க்கும் போதெல்லாம் முதல் நாள் தன்னுடைய அக்கா சொன்ன வார்த்தைகள் அவளுடைய காதுல திரும்ப திரும்ப ஒலிச்சுக்கிட்டே இருந்தது. தாலி கட்டி முடிச்ச உடனே தம்பதிகள் எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. பார்வதியோட அக்கா கிட்டையும் அக்கா மாப்பிள்ளைகிட்டையும் ஆசீர்வாதம் வாங்க போனப்போ பார்வதியோட அக்கா கணவர் விலகிக்கிட்டு, நான் உங்களை விட சின்னவனாத்தான் இருப்பேன், என்னோட காலில் விழுந்து நீங்க வணங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. இந்த வார்த்தைகள் பார்வதியோட மனசுல எரிஞ்ச வேதனை தீயில இன்னும் கொஞ்சம் நெய்ய விட்டுது. தன்னோட அக்கா தன்னை விட பெரியவ, ஆனா அவ கணவர் தன்னோட கணவரை விட சின்னவர். அதாவது தன்னோட புருஷர் அக்கா கணவரை விட பெரியவர். இந்த கணக்கை எண்ணி பார்த்தப்போ அவளோட தலையே சுத்துற மாதிரி இருந்தது. முதல் நாள் அக்கா ஒரு அம்பை விட்டா. அந்த காயத்து மேல அக்காவோட கணவர் இன்னொரு அம்பை எய்துட்டாரு. வாடின முகத்தோட பார்வதி உள்ள போய் மாலையை கழட்டினா. பக்கத்துல நின்ன அவளோட சித்தி, பாவம் பார்வதியோட அதிர்ஷ்டம் அவ்வளவுதான், என்ன பண்றது அப்படின்னு அங்கலாச்சா. அதுக்கு அனுபவம் முதிர்ந்த ஒரு பாட்டி ஒருத்தி, அவளுக்கு என்னடி குறைச்சல், அவ தான் எல்லாரையும் விட வசதியா இருக்க போறா அப்படின்னு சத்தமா சொல்லி அந்த குரலை அடக்குனா. ஆனாலும் சித்தியோட பேச்சு தான் பார்வதிக்கு கேட்டுச்சு. பாட்டியோட பேச்சு அவ காதுல ஏறவே இல்லை. அவளுக்கு துக்கம் தாங்கல. இது வரைக்கும் மனசுக்குள்ள குமுறிக்கிட்டு இருந்த வருத்தம் கண்ணீரா பெருக்கெடுத்து ஓட தொடங்குச்சு. தன்னோட கதி இப்படி ஆயிருச்சேங்கிற துக்கம் ஒரு பக்கம், மற்றவங்க பரிகாசம் பண்றாங்களேங்கிற அவமானம் ஒரு பக்கம், அவங்க மேல ரோஷம் ஒரு பக்கம். இப்படியே அடுத்தடுத்து நடந்த 2-3 நிகழ்ச்சிகள் அவளுடைய மனசுல பதிஞ்சு பிறந்த வீட்டு மேல இருந்த ஆசையே தொடச்சிருச்சு. மனசுல இருந்த மென்மையை நீக்கி ஒரு கடினமான சுபாவத்தை புகுத்திச்சு. தன்னோட தாய் தகப்பனார் மேல அவளுக்கு வெறுப்பு கூட உண்டாச்சு. அன்னையிலிருந்து பார்வதி மாறிட்டா. யாருக்கிட்டையும் மனம் விட்டு பேசுறதில்ல. துக்கமோ சுகமோ அவளுக்குள்ளேயே அடங்கி கிடக்க ஆரம்பிச்சுது. கல்யாணம் முடிஞ்சு புகுந்த வீட்டுக்கு போய் வாழ்க்கை நடத்த தொடங்கினா பார்வதி.
கணவர்கிட்ட அவளுக்கு மரியாதையும் பக்தியும் இருந்தது. ஆனா காதல் உண்டாகல. எல்லா பெண்களையும் போல அவ தன் கணவர்கிட்ட சாதாரணமா பேசுறதில்ல. 4 பேர் இருக்கும்போது அவருக்கு எதிர கூட வர்றதில்ல. கொஞ்ச நேரம் அவர் கூட சிரிச்சு பேசினா, வயசு போன கணவர் கூட என்ன பேச்சு வேண்டியிருக்கு அப்படின்னு வேலைக்காரங்க முதலா எல்லாரும் இகழ்ச்சியா பார்ப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணம் அவ மனசுல ஏற்பட்டிருந்தது. கூடிய வரைக்கும் அவரோட கண்கள்ல படாம இருக்கிறதையே அவ விரும்பினா. பெரும்பாலும் வீட்டுக்குள்ளேயே இருந்து ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பா அவ. அவளோட கலகலப்பான பேச்சும் சுபாவமும் இருந்த இடம் தெரியாம ஒடுங்கி போச்சு. புகுந்த வீட்டில் மட்டும் இல்ல, பிறந்த வீட்டுக்கு வந்தாலும் அவ எல்லார் கூடயும் சகஜமா பேசி பழகுறதில்ல. ஆனா அவகிட்ட இருந்த பெரிய மாறுதலை யாரும் கவனிக்கல. அவங்க அம்மாவுக்கு வயசு அதிகம். அவளுக்கு பல வேலைகள், பல தொல்லைகள். அவளோட சகோதரிகள் அவங்கவங்க குடும்பத்துல கலந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கூட பிறந்த சகோதரர்கள் அவங்கெல்லாம் ஆண் பிள்ளைகள். அவங்கெல்லாம் ஒரு பெண்ணோட உள்ளத்தை எப்படி புரிஞ்சுக்க போறாங்க? அதுவும் அவங்கெல்லாம் வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க. பார்வதியை பத்தி நினைக்க அவங்களுக்கு நேரம் ஏது? இப்படி பலரோட பிறந்திருந்தும் பார்வதி தனி உலகத்திலேயே வாழ ஆரம்பிச்சா. பார்வதி 2வது பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு வந்திருந்தா. குழந்தை பிறந்து 1 மாசம்தான் ஆகுது. என்னைக்கு இல்லாத அதிசயமா அவளுடைய கணவர் அவளுக்கே நேர்ல ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருப்பாரோங்கிற பரபரப்பு அவளுடைய மனசுல இருந்தது. கடிதத்தை அறைக்குள்ள கொண்டு போய் 4 புறமும் பார்த்துட்டு படிக்க தொடங்கினா. புருஷனோட குடித்தனம் பண்ண பழைய மனைவியானாலும் அந்த கடிதம்தான் அவளுக்குன்னு வந்திருந்த முதல் கடிதம். அந்த கடிதத்தை அவ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவளுடைய அம்மா சட்டுன்னு அந்த அறைக்குள்ள நுழைஞ்சா. யாரோட கடிதாசி அப்படின்னு கேட்டா அவங்க அம்மா. அவளுக்கு பதில் சொல்றதுக்குள்ள பார்வதிக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. அவளோட கணவர் அவளுக்கு நேரா கடிதம் எழுதியிருக்காருங்கிறது அவளோட தாய்க்கு எதிர்பாராத விசேஷமா இருந்தது. உன் வீட்டுக்காரர் கடிதம் எழுதியிருக்காரா? என்ன விசேஷம் அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டா அவங்க அம்மா. அவருக்கு உடம்பு சரியில்லையா, அத்தோட பாலச்சந்திரனை பார்க்கணும் போல இருக்கான் அப்படின்னு சங்கோஜத்தோட பதில் சொன்னா பார்வதி. பாலச்சந்திரன் பார்வதியோட முதல் குழந்தை. பார்வதி சொன்னதை கேட்ட அவங்க அம்மா, உன்னை ஊருக்கு வர சொல்றாராக்கும். ரொம்ப அழகுதான். இளையாள் மோகம் கிழவர்களுக்குன்னு சொல்றது சரியாத்தான் இருக்கு. பிரசவமாகி 1 மாசம் முடியல, அதுக்குள்ள என்ன அவசரம்? நீ இல்லாம அங்க முடியலையாக்கும். நல்லா இருக்கு, 4 பேர் கேட்டா சிரிப்பாங்க அப்படின்னு படபடன்னு பேசிக்கிட்டே போனா அவங்க அம்மா. பார்வதிக்கு ஏண்டா சொன்னோன்னு ஆயிடுச்சு. அதுக்கு மேல அவளுக்கு வார்த்தை எதுவும் வரல. அவமானமும் துக்கமும் மனசு சூழ்ந்தது. அவளுக்கும் எல்லாரையும் போல முதல் தாரமா திருமணமாகி இருந்தா அந்த கடிதத்துக்கு எவ்வளவு மதிப்பு இருந்திருக்கும். அப்போ அவளை வர சொல்லி அவ புருஷன் எழுதியிருந்தா சொந்த தாயே பரிகாசம் பண்ற இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? கிழவனோட மோகம்னு தூக்கி எறிஞ்சு பேசின பேச்சு அந்த பெண்ணோட மனசை சுட்டுது. அது அந்த தாய்க்கு தெரியல. ஒரு கிழவனுக்கு அந்த பொண்ணை கட்டி கொடுத்தது யாரோட தவறு? அது மட்டும் இல்லாம கிழவனா இருந்தா தான் என்ன, தன்னோட மனைவியும் குழந்தையும் பார்க்குற உரிமை போயிருமா? அவங்க மேல ஆசை வைக்கிறது தவறான காரியமா? என்ன உலகண்டா இது அப்படின்னு நினைச்சுக்கிட்டா பார்வதி. திருமணமான புதுசுல பார்வதிக்கு தன்னுடைய கணவர்கிட்ட கோபம் இருந்தது. அவரோட முயற்சியினால தான் அவருக்கு 2வது மனைவியா நேர்ந்ததுங்கிற எண்ணத்துல தான் அந்த கோபம் வந்தது. நாளடைவில் அந்த கோபம் மாறத் தொடங்குச்சு. இப்போ அவர் தன் குழந்தை பாலச்சந்திரனுடைய அப்பா அப்படிங்கிற நினைப்பினால அவர் மேல ஒரு பக்தி ஏற்பட்டிருந்தது. பார்வதியோட கணவர் வயசானவர் தான், ஆனா ரொம்ப சாது. தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால ஒரு அழகான இளம்பெண் தன்னுடைய வாழ்க்கையில பெற வேண்டிய இன்பத்தை பெற விடாம நாம தடுத்துட்டோம் அப்படிங்கிற எண்ணம் அவருடைய மனசுல இருந்தது. அதனால பார்வதி மேல பரிதாபப்படுற மாதிரி நடந்துகிட்டாரு. பார்வதி அவர்கிட்ட பாராமுகமா இருந்தாலும் அவரு அவகிட்ட பரிவும் பெருந்தன்மையுமா நடந்துகிட்டாரு. பார்வதிக்கு அவரோட நடத்தையில இருந்த பெருந்தன்மையெல்லாம் அப்போ புரியல. ஆனா இப்ப தெரிஞ்சுது. அவ தன் கணவரோட வசிக்க ஆரம்பிச்சு 2-3 வருஷங்களுக்கு பிறகுதான் பாலச்சந்திரன் பிறந்தான். குழந்தை அவங்க அப்பா கிட்ட தனி அன்பு காட்டினான். அவரும் குழந்தைகிட்ட ரொம்ப பாசமா இருந்தாரு. அதுல இருந்துதான் பார்வதியோட மனசுல இருந்த வெறுப்பும் நீங்கி அவர் மேல ஒருவித மரியாதை ஏற்பட்டது. இப்போ அவர் எழுதியிருந்த கடிதம் பார்வதியோட மனசுல ஒரு பரபரப்பை உண்டு பண்ணியிருந்தது. எனக்கு 2 நாளாய் காய்ச்சலாக இருக்கிறது. காய்ச்சல் கொஞ்சம்தான், ஆனால் பலவீனம் மட்டும் அதிகமாயிருக்கிறது. பாலச்சந்திரனை பார்க்க மட்டும் ஆவல் அதிகமாக இருக்கிறது. உன்னால் இப்போது வர முடியுமா அப்படின்னு தான் அவர் எழுதியிருந்தாரு. ரொம்ப சாதாரணமான வார்த்தைகள்.
ஆனா அந்த வார்த்தைகளுக்குள்ள எவ்வளவோ ஏக்கமும் ஆவலும் அடங்கி இருக்குங்கிறது பார்வதிக்கு புரிஞ்சுது. அவளுடைய மனசு அலட்சியமா இல்ல. உடனே புறப்பட்டு போகணும்னு நினைச்சா அவ. ஆனா தன்னுடைய எண்ணத்தை யாருக்கிட்ட எப்படி சொல்லி நிறைவேற்றிக்கிறது அப்படின்னு அவளுக்கு புரியல. அவங்க அப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அவர்கிட்ட பார்வதிக்கு கடிதம் வந்திருக்கிறத பத்தி சொன்னா. இப்போ அறுப்பு காலம்ல, யார் அவளை கொண்டு போய் விட முடியும்? கோபுவும் எனக்கு ஒத்தாசைக்கு இருக்கணும். ஊர்லயும் வேற யாரும் இல்ல. நான் அவனுக்கு கடிதம் எழுதுறேன் அப்படின்னு சொன்னாரு அவங்க அப்பா. உடனே அவங்க அம்மா, பார்வதியும் பிரசவிச்சு 1 மாசம் ஆகல. அதுக்குள்ள அலைச்சல் அவ உடம்புக்கு ஆகுமா அப்படின்னா. ஆமா, அதுவும் வாஸ்தவம்தான். அவன் எனக்கு கடிதம் எழுதாம ஏன் அவளுக்கு எழுதுனா அப்படின்னு வியப்போட தனக்கு தானே சொல்லிக்கிட்டாரு அவங்க அப்பா. ஆமா, உங்க மருமகனுக்கு பால்யம் திரும்பி இருக்கு போல அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா. இந்த பேச்சை கேட்ட பிறகு பார்வதிக்கு ஊருக்கு போறத பத்தி பேசவே மனம் வரல. அவர் குழந்தையின் தன்னையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறது நியாயம்னு அவ வெக்கத்தை விட்டு எப்படி சொல்லுவா? பெத்த தாய்க்கே பரிகாசம் தோணுது. கடிதத்துக்கு பதிலாவது போடுவோன்னா அவளோட தம்பி கேலி பண்ணுவான். என்ன காதல் கடிதமா அப்படின்னு கேட்பான். எல்லார்கிட்டையும் சொல்லி வேடிக்கை பண்ணுவான். அவ உயிரே போயிரும். இந்த விதமான போராட்டத்திலேயே 2 நாட்கள் போயிருச்சு. பார்வதியோட அப்பா தன்னுடைய மருமகனுக்கு ஒரு கடிதம் எழுதினாரு. ஆனா அதுக்கு பதிலே வரல. அதனால பார்வதியோட மனசு இன்னும் சஞ்சலப்பட ஆரம்பிச்சுது. என்ன ஆனாலும் சரின்னு மனசை திடப்படுத்திக்கிட்டு யாருக்கும் தெரியாம அன்னைக்கு அவருக்கு ஒரு பதில் எழுதி போடுறதுன்னு நினைச்சா. வேலைக்காரிக்கிட்ட ரகசியமா 1.5 அணாவுக்கு தபால் தலை வாங்கிட்டு வரும்படி சொன்னா. அவ கூட எதுக்குமா அப்படின்னு குறும்புத்தனமா கேட்டா. எதுக்கானா என்ன, வாங்கிட்டு வா அப்படின்னு அதட்டினா பார்வதி. எல்லாரும் மத்தியானம் சாப்பிட்டுட்டு படுத்திருக்கும்போது தான் கடிதத்தை எழுதுறதுன்னு தீர்மானம் பண்ணான். தகப்பனார் சாப்பிட்டுட்டு உள்ளறையில போய் படுத்துட்டாரு. தாயும் கூடத்துல புடவை தலைப்பை விரிச்சு படுத்துக்கிட்டா. கோபுவும் சிநேகிதன் வீட்டுக்கோ வேற எங்கேயோ போயிட்டான். அவளோட 2 குழந்தைகளும் தூங்கிட்டு இருந்தாங்க. அவ கடிதமும் பென்சிலுமா எழுத உட்கார்ந்தா. அவ பாதி கடிதம் கூட எழுதியிருக்க மாட்டா. அதுக்குள்ள வாசல் கதவை யாரோ இடிக்கிற சத்தம் கேட்டுது. யார் அதுன்னு பாரு அப்படின்னு அவங்க அப்பா உள்ள இருந்தே அரை தூக்கத்துல சொன்னாரு. பார்வதி கடிதத்தை வச்சுட்டு எழுந்து போனா. வாசல்ல தந்தி சேவகன் ஒருத்தன் நின்னுகிட்டு இருந்தான். இதுதான் ஜெகதீஷ் ஐயர் வீடா அப்படின்னு கேட்டான். ஆமான்னு சொல்லி கையெழுத்து போட்டு தந்தியை வாங்கிக்கிட்டு உள்ள போனா பார்வதி. தந்திக்காரன் போயிட்டான். பார்வதி தந்தியை கொண்டு வந்து தகப்பனார்கிட்ட கொடுத்தா. தந்தியில என்ன விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க அவளுடைய மனசு துடிச்சுது. பெஜவாடாவில் இருந்த அவளுடைய அண்ணனுடைய மனைவிக்கு குழந்தை பிறந்திருக்கலாம். இன்னும் எவ்வளவோ இருக்கலாம். இருந்தாலும் அந்த தந்தியை தகப்பனார் பிரிச்சு பார்க்கறதுக்குள்ள அவளுடைய மனசு துடியா துடிச்சுது. அதுக்கேத்த மாதிரி அவரும் தந்தியை படிச்சாரு. தந்தியை படிச்சவரு அதிர்ச்சியோட இது என்ன அப்படின்னுட்டு, கைலாசத்துக்கு ஜன்னி வந்திருக்கு, சுயநினைவில்ல, உடனே வருகன்னு தந்தி வந்திருக்கு அப்படின்னு கலவரத்தோட சொன்னாரு. கைலாசங்கிறது பார்வதியோட கணவனோட பேரு. பார்வதிக்கு ஒண்ணுமே தோணல. பிரம்ம பிடிச்சவ மாதிரி நின்னுகிட்டு இருந்தா. தந்தியில இருக்கிற செய்தியை கேட்ட பார்வதியோட தாயார், பார்வதியோட தலையில என்ன எழுதியிருக்கோ தெரியலையே, இளையாளாத்தான் வாழ்க்கப்பட்டா, பொன்னும் புடவையுமா உடுத்து தாலியை கட்டிக்கிட்டு இருக்க கூடாதா அப்படின்னு அங்கலாய்க்க தொடங்கிட்டா. அதுக்குள்ள விஷயம் தெருமுழுக்க பரவிருச்சு. அண்ட அசல்ல இருக்கவங்கெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு ஆளுக்கு ஒரு சமாதானம் சொல்லிட்டு போனாங்க. பார்வதி அவளோட தாய் தகப்பனார் 3 பேரும் 2 குழந்தைகளோடையும் கிளம்பிட்டாங்க. சாமான்களோட தான் பாதி எழுதி வச்சிருந்த கடிதத்தையும் எடுத்துக்கிட்டு போனா பார்வதி. அவருக்கு உடம்பு சௌகரியமானதும் அந்த கடிதத்தை பாப்பார் இல்லையா அப்படின்னு நினச்சிக்கிட்டா. அவங்க ஊருக்கு போனப்போ கைலாசத்துக்கு சுயநினைவு இல்லாம தான் இருந்தது. பக்கத்து ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இருந்த டாக்டர் வந்து பார்த்துட்டு, இன்னும் கொஞ்ச நேரம்தான் உயிரோட இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏதோ விஷ ஜுரமா, சரியான வைத்தியம் இல்லாததால தான் இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாரு டாக்டர். கூடத்துல இருந்த ஒரு பெஞ்சில் கைலாசம் படுத்திருந்தாரு. அவருக்கு லேசா சுவாசம் வந்துகிட்டு இருந்தது. அந்த ஊர்ல உள்ள மிராசுதார், கைலாசத்தோட வேலைக்காரங்க எல்லாரும் அவரை சூழ்ந்து நின்றுகிட்டு இருந்தாங்க. பார்வதியையும் அவளுடைய பெற்றோரையும் பார்த்ததும் அவங்கெல்லாம் கொஞ்சம் விலகி வழி விட்டாங்க. கைலாசம், கைலாசம் அப்படின்னு அவர் முகத்துக்கு பக்கத்துல குறிஞ்சு கூப்பிட்டாரு பார்வதியோட அப்பா. கைலாசத்துக்கிட்ட இருந்து ஒரு பதிலும் இல்லை. மூச்சு மட்டும்தான் வந்ததே தவிர அவருக்கு சுயநினைவே இல்லைன்னு தெரிஞ்சுது. அம்மா பார்வதி, உன் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சே அப்படின்னு அவங்க அப்பா அழுதாரு.
பார்வதிக்கு ஹோன்னு கதறணும் போல இருந்தது. தனக்கு அவர்கிட்ட ஏற்பட்டிருக்கிற அன்பை வெளியிடணும்னு அவ இப்பதான் நினைச்சிருந்தா. ஆனா அந்த அன்பை தெரிஞ்சுக்காமலே அவர் போக போறாரே. அவளுக்கு துக்கம் பொறுக்க முடியாதது போல இருந்தது. குழந்தை பாலச்சந்திரன் அத்தனை பேரும் சுத்தி நிக்கிறத பார்த்து திகைச்சு போனவன் அப்பா படுத்திருக்கிறத பார்த்ததும் அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே அவர் பக்கத்துல இருந்த பெஞ்சை நோக்கி தாவனான். பக்கத்துல நின்றுகிட்டு இருந்த சிலர் அவர் மேல குழந்தை விழவிடாம அவனை பிடிச்சுக்கிட்டாங்க. குழந்தையோட குரலை கேட்டதும் கைலாசத்தோட உடல் ஒரு குலுங்கு குலுங்குச்சு. கண்களை விழிச்சு மலர மலர பார்த்தாரு அவரு. அடுத்த கணம் அவரோட உயிர் போயிடுச்சு. பார்வதியையும் பாலச்சந்திரனையும் பார்க்காமலே அவர் போயிட்டாரு. அதை பார்த்ததும் பார்வதியோட மனசு பிளந்துரும் போல இருந்தது. வாய் விட்டு கதறி அவர் மேல விழுந்து புரண்டு அழணும்னு நினைச்சா. ஆனா இத்தனை பேர் முன்னால எப்படி அழறது? அந்த பாழும் சங்கோஜம் இப்பவும் அவளை விடல. இனிமே யார் என்ன நினைச்சா அவளுக்கு என்ன? அவளோட கணவர் போயிட்டாரு. அவ அருமை மகனோட அப்பா போயிட்டாரு. பாலச்சந்திரன் குழந்தை பருவத்திலேயே தகப்பனாருடைய ஆதரவை இழந்துட்டான். அவளோட பேத மனசு கதறி புலம்பணும்னு தூண்டுச்சு. ஆனா அவ அப்படி செய்யல. இவ்வளவு காலமா மனசுல இருந்த உணர்ச்சிகளை அடக்கி அடக்கி பழக்கப்பட்ட அவளுக்கு இப்போ அதை வெளிப்படுத்த சாத்தியமாகல. கண்கள்ல கண்ணீரோட உறைஞ்சு போய் நிக்கத்தான் அவளால முடிஞ்சுது. அவளை பார்த்த எல்லாரும் அங்கலாச்சாங்க. அவளோட இளம் வயசும் அழகும் எல்லோருடைய மனசையும் வருத்துச்சு. அவருக்கு உடம்பு இவ்வளவு மோசமாறதுக்கு முன்னாலேயே ஏன் எங்களுக்கு கடிதம் எழுதி தெரிவிக்கல அப்படின்னு பார்வதியோட தந்தை கைலாசத்தோட உதவியாளர்கிட்டையும் வேலைக்காரங்க கிட்டையும் சண்டை போட்டாரு. அதுக்கு அவங்க முந்தின நாள் வரைக்கும் அவர் சாதாரணமா இருந்ததாகவும் மாமனார்கிட்ட இருந்து வந்த கடிதத்துக்கு தானே பதில் எழுதுறதாகவும் சொல்லிக்கிட்டு இருந்ததாகவும் சொன்னாங்க. அத்தோட அங்கேருந்து ஏதாவது கடிதம் வந்ததான்னு திரும்ப திரும்ப விசாரிச்சுக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. நேற்று ராத்திரியிலிருந்து தான் அவருக்கு உடம்பு திடீர்னு மோசமாக போயிருச்சுன்னும் பொழுது விடிஞ்சு தந்தி ஆஃபீஸ் திறந்த உடனே தந்தி கொடுத்ததாகவும் உதவியாளர் பணிவா சொன்னாரு. எந்த கடிதத்தை அவர் எதிர்பார்த்தாரு? நாம பாதி எழுதி வச்சிருக்கிற கடிதத்தையா அப்படின்னு பார்வதி நினைச்சா. ஆமா, அந்த கடிதத்தையும் அவர் பார்க்கல. ஊர்ல இருந்து ஆவலா வந்த அவளையும் பார்க்கல. தான் ஆரம்பிச்ச கடிதத்தை எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாலேயே பார்வதியோட திருமண வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. தான் மனசுல பட்டதை பேச முடியாம, தன்னுடைய விருப்பத்தை சொல்ல முடியாம அந்த காலத்து பெண்களுக்கு எந்த அளவுக்கு அடக்குமுறை இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த கதையை கேட்ட பிறகு நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. திருமணமாகி 2 குழந்தைகளும் பெத்துக்கிட்ட ஒரு பொண்ணு தன்னுடைய கணவரை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லக்கூட சுதந்திரம் இல்லாமல் இருந்திருக்கு. கதை முடிவடைந்தது. இந்த கதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.